செஞ்சிருக்க மாட்டோம். அப்படா உட்கார்ற விதம் கூட ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு 50 பேர் உட்கார சொன்னா 50 பேர் உட்காரணும். 7 நாள் சுத்த சொன்னார்னா 6 நாள் சுத்தி இருந்தா எரிக்கோ மதில் விழுந்திருக்குன்றீங்க? விழுந்திருக்காது. 7னா 7 தான். 7வது நாள் 7 தடவைனா 7வது நாள் 7 தடவை தான். சில பேர் சொல்லுவாங்க எரிக்கோ மதில் துதியில விழுந்ததுன்னு. நான் நம்ப மாட்டேன். அந்த துதியில விழுவல, நிறைய கீழ்ப்படிதலுக்கு பிறகு விழுந்தது. நிறைய கீழ்ப்படிதலுக்கு பிறகுதான் அது விழுந்தது. நிறைய கீழ்ப்படிதலுக்கு பிறகு நம்ம ஒரு சத்தம் போட்டாலுமே எல்லாமே விழுவோம். பிரைஸ் லார்ட். எல்லா விஷயங்களும் அப்படிதான். ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களும் அப்படிதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் செய்யணும். கச்சாடி எடுத்து வந்து நிறுத்தணும்னா நிறுத்த வேண்டிதான். அதில் தண்ணீர் ஊற்றுங்கன்னா ஊற்ற வேண்டிதான். அதை கொண்டு போகணும்னா கொண்டு போக வேண்டிதான். பிறகு போயிட்டு கொண்டு போய் கொடுக்குற நேரத்தில் அது திராட்சரசமாக வெளியே வந்தது பெரிய ஆச்சரியம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சில நிறைய ஒபீடியன்ஸ்க்கு பிறகு தான், நிறைய கீழ்ப்படிதலுக்கு பிறகு தான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் துவக்கிறார். எல்லா விஷயத்துலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் மட்டும் பண்ணிட்டு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கணும் இல்லைங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். எல்லா விஷயத்திலும் ஒரு ஒழுங்கு அவசியம். அந்த ஒழுங்குக்கு பிறகு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வேதத்தில் அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் அப்படிதான். யாரை நிறுத்தணுமோ, உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போக யாரை நிறுத்தணுமோ நிறுத்தணும். அதுக்கு முன்னுக்கு யாரை நிறுத்தணுமோ, அதுக்கு பின்னால் யாரை நிறுத்தணுமோ நிறுத்தணும். ஆண்டவர் சொன்ன மாதிரி எந்தெந்த கோத்திரம் போகணும், எந்த கோத்திரம் பின்னால் போகணும், அப்படி போனால் தான் ஏதாவது நடக்குது. இல்லைன்னா நடக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்ன விதங்களை ஏதாவது கொஞ்சம் மீறப்பட்டாலும் அற்புதங்கள் ஸ்டாப் ஆயிடும். ஆயி பட்டணத்தில் அற்புதம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதே யோசுவா தான், அதே வாக்கு தத்தம் தான். நீ போகிற இடம்லாம் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன், உனக்கு முன்பாக எவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் நின்றுட்டானுங்களே ஆயி பட்டணத்தில் 36 பேர்கிட்ட விழுந்துட்டாங்களே, மறிச்சிட்டாங்களே. அதுக்கு காரணம் என்ன? சிந்திச்சு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடாது. ஒரு கீழ்ப்படிதல் மீறப்பட்டு விட்டது. எரிக்கோ மதில் எந்த சாமான்களை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அடுத்த எல்லைக்கு போனால் அங்கே ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சில அற்புதங்கள் தடை பண்ணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் சில கீழ்ப்படிதல்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். என் வாழ்க்கையில் என்னன்னா அப்படித்தான் பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் வர்றதில்லை. சில ஆசீர்வாதங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே கிடைக்கிறது. சில ஆசீர்வாதங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தனி ஜபம் செய்வதனாலையும் வேதத்தை தியானிப்பதனாலையும் வருகிறது. சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போடுற வரைக்கும் வரமாட்டது. சில ஆசீர்வாதம் சில இடத்துக்கு அடங்கி இருக்கிற வரைக்கும் வரமாட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். ஆண்டவர் உங்களை முழுமையாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல வேதத்தை வாசிங்கள். முக்கியமா புதிய ஏற்பாடு வசனங்களை வாசிங்கள். புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமாக நிருபங்களை வாசிங்கள். அதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை பதிக்க பழகுங்க. அதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கட்டுங்கள். அதுல நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் எபேசியர் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். அதிலிருந்து 5 காரியங்கள் உங்களோடு பேச போகிறேன். 4வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் நாம தியானிக்கிற வசனத்தை முதலாவது எடுத்துக்கொள்வோம். நம்முடைய கருப்பொருள் வசனம் எங்க இருக்குன்றால் இந்த 4 நாளும் அல்லது 5 நாளும் நாம் கொலோசியர் 2வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்துக்குள்ள இருந்துதான் நிறைய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 6-7 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா கை தூக்குங்கள். சந்தோஷம். ஏற்றுக்கொண்டவர்கள் அதோடு நிறுத்திடக்கூடாதாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே என்ன செய்யணும்? அவருக்குள் வேறு கொண்டவர்களாக. அடுத்தது அவருக்குள்ள வேறு கொள்ள ஆரம்பிச்சிடணும். அவர் மேல் கட்டப்பட்ட ரட்சிக்கப்பட்ட எல்லாரையுமே நம்ம கைவிடக்கூடாது. சர்ச்சுக்குள்ள வந்து ஆராதனை கலந்துட்டு போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவருடைய சபைக்கு நான் உண்மையா போறேன் வருகிறேன் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? உடனே வேறுகொள்ளணும். அதுக்கு 7 காரியங்களை உங்களுக்கு நான் 2வது நாள் சொல்லிக் கொடுத்தேன். அவரை ஏற்றுக்கொள்வது எவ்வாறு என்று முதல் நாள் சொல்லிக் கொடுத்தேன். நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவைகளுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் ஆண்டவர் என்பதற்காக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்காக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையில் அவர் செய்து முடித்த கிரியைகளுக்காக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவியை நீதிமானாக்குறவர் என்பதற்காக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டவர் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 5 காரியங்களை உங்களோடு சொன்னேன். 2வது நாள் சொன்னேன், அவருக்குள் வேறு கொள்வதற்கு நீங்க 7 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். நாம் அவருக்குள்ள வேறு கொண்டால்தான் எந்த சூழ்நிலையில நிலைத்திருப்போம். அது மட்டுமல்ல, எந்த புயல் காற்று அடித்தாலும் எவ்வளவு வேறு ஆழமா போகிறதோ அந்த மரம் உடையாமல் நிற்கும், கனி கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அவருக்குள் வேறு கொள்வதற்கு சபையில நாம் செய்ய வேண்டிய, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய 7 காரியங்களை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து நான் பார்த்தேன். முதல் சபை ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருக்குள்ள சரியாக வேறு கொண்டார்கள். சோ நாம் சரியாக வேறு கொள்ள வேண்டும் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 3வது நாள்ல அவர் மேல கட்டப்படுவது என்பதை குறித்து நான் உங்களோடு பேசினேன். அங்க எழுதியிருக்கு, அவரை ஏற்றுக்கொண்டபடியே நீங்கள் அவர் மேல என்ன செய்யுங்கள், அவருக்குள்ள வேறு கொண்டு அவர் மேல என்ன செய்யுங்க, கட்டப்பட்டு வர வேண்டும். அவர் மேல கட்டப்படுவது என்றால் என்பதை சொன்ன, அதெல்லாம் சிந்தனையில் நடக்கிற, ஆத்மாவில் நடக்கிற மாற்றங்களை பற்றி உங்களோடு கூட பேசினேன். அல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம யாராக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிகிற அறிவு அவசியம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் சிலுவையோடு நமக்கு ஏற்பட்டப்பட்ட இணைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை விட நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் எழுந்திருக்கும் பொழுது அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டோம். சோ பவுல் ரோமர் 6ல சொல்ற, இதையே எண்ணிக்கொள்ளுங்கள். இதை எண்ணிக்கொண்டால் ஒளிய நாம் சரியாக வாழ முடியாது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்ப வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நான் உங்கள்கிட்ட திட்டமாக சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்ற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவனாக வாழ்ற வாழ்க்கையும் அல்ல. இவ்வளவு நாள் அப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்தவனாக வாழ்வது. இந்த இந்துவாக இருந்தா இப்ப கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இன்னும் சில பேர் நினைச்சா கிறிஸ்தவனாக வாழ்வது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்வது, போய் ஆண்டவருக்காக வாழ்வது. ஆனா இது ரெண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் அல்ல, கிறிஸ்தவனாக வாழ்வதும் அல்ல, கிறிஸ்துவையே வாழ்வது. It's no longer I but Christ liveth in me. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார். இதுதான் உண்மையான வாழ்க்கை. கிறிஸ்துவை நமக்குள்ள வாழ விட வேண்டும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, நமக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கிறிஸ்துவை வாழ விட வேண்டும். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னா என்ன அர்த்தம்னா, நான் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், உங்களுக்கு நான் போஸ் தட்டுகிறேன். போஸ் எப்பொழுதுமே போன்லயோ அல்லது பாட்டு கட்டோம்னா, சிடிலயோ பாட்டு கட்டோம்னா ஒரு ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்கும், பாஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். பாஸ் என்பது தற்காலிகமா நிறுத்தி வைக்குது. அந்த சிடியை நிறுத்தி வைப்போம், கொஞ்சம் நேரம் பாஸ் தட்டுவோம். பாட்டு எழுத போறீங்கன்னா பாஸ் தட்டுவோம். ஏன் சொல்றாரு, அந்த பாஸ் என்ற வார்த்தை தான் அங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றால், நீ என்னிடத்துல வரும் பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னை பாஸ் பண்ணி விட்டுட்டு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை ஓமேல ஏற்றுக்கொள். என்னுடைய நுகத்தை ஓமேல ஏற்றுக்கொள்னா என்னுடைய சாயல ஓமேல வைக்கிறேன். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, நான் எப்படி இருக்கிறேன், சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நம்ம ஏற்கனவே வேற பாரத்தை சுமந்துக்கிட்டு வந்தோம். அந்த பாரத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து, பழைய ஏற்பாடு பிரமாணங்களை சுமக்கிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தார். அது மட்டுமல்ல, பரிசேயர்கள் வேதப்பாரர்கள் கொடுத்த அநேக பாரம்பரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இனிமேல் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம், பிரமாணத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் என்னுடைய சாயலை உங்க மேல வைக்க போறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னுடைய புதிய சாயலை, என்னுடைய சாயலை உங்க மேல வைக்கிறேன். அதை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. வாக் லைக் மீ, என்ன மாதிரி வாழுங்க. இனிமேல நீங்க என்ன வாழ விடுங்க உங்களுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு நமக்குள்ள யார வாழ விடணும், கிறிஸ்துவ கடவுளை ஏத்துக்கிட்ட பத்தாதுங்க, போதாது. இயேசுவை கடவுளை ஏத்துக்கிறது இல்ல, நம்ம சாமியை மாத்துறது இல்ல. முன்பு வேற சாமி கும்பிட்டோம், இப்ப இயேசுவை கும்பிடுறோம். அது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அது ஒரு பகுதி, அதான் பிகினிங், அதான் ஆரம்பம். நீங்கள் சாமியை மட்டும் பார்த்தல, அந்த இயேசு உங்களையும் மாத்தி இருக்கிறார். அவருக்குள்ள வந்த பிறகு நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க. அவருக்குள்ள வந்த பிறகு புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அவருக்குள்ள வந்த பிறகு ரோமர் 5:5 சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் தம்முடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். ஆவியின் கனிகளை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இனி வாழ்வது நாம வாழக்கூடாது, அவர் நமக்குள்ள இருந்து வாழ வேண்டும். அதனால தான் நம்ம பைபிள் சொல்றது, மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை இருக்குங்க. பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய வாழ்க்கையை வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
அவரைக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை, அவரையே வாழ விடுவது என்பது அர்த்தமாகும். சோ மூன்றாவது சொன்னேன் உங்கள்கிட்ட, அவர் மேல் கட்டப்படுங்கள் என்றால் சிலுவையில ஆண்டவரோட பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்தார், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவருக்குள்ள நாம எழுந்தோம். ஏனென்றால் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி இனிமேல் புதிதான நடத்தையை நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நடத்தையை நம்மளால நடக்க முடியாது அவருக்கு தெரியும். அதனால அவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார். அவரை நடக்க விடணும்னு சொல்றேன். கோபமான சூழ்நிலையில நீங்க கோபமாவும் நடக்கலாம், பொறுமையாவும் நடக்கலாம். அதே பிரச்சனை, பொய்யும் சொல்லலாம், உண்மையும் சொல்லலாம். நம்ம எப்பொழுது பொய் சொல்லி வாழ்ந்த மக்கள், கோபப்பட்டு வாழ்ந்த மக்கள். இப்ப நான் அல்ல கிறிஸ்துவே, எப்பொழுதும் இந்த மைண்டுக்குள்ள நான் போட்டுட்டே நீ வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறான், பிரைஸ் சொல்ல எனக்குள்ள வாழ்கிறான். இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்கள்கிட்ட பேசணும், இதையே எண்ணிக்கொள்ளணும். எண்ணிக்கொள்ளும் பொழுது எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, எந்த பாவம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க ஏற்கனவே உங்க மைண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவன் எதை அவன் நினைக்கிறானோ அவன் அப்படியே ஆகுறான். நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது. பிரைஸ் சொல்லலாம். சரியா எண்ணிக்கொள்ளாமல் சரியா வாழ முடியாது. நான் என்ன சொல்றேன், சோ நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நம்ம சரியா ஜெபிக்கிறோம், சரியா சர்ச்சுக்குள்ள வரோம், ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சரியான எண்ணங்களை வளர்த்துக் கொள்றது இல்லை. எதை பைபிள் எண்ணிக்கொள்ள சொல்றதோ அதை எண்ணிக்கொண்டால் ஒழிய சரியாக நடக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை என்னவென்றால் உங்களோட எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கை. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை பிழையா போச்சுன்னா நம்மளோட என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளோட வாழ்க்கை. சோ சரியான சிந்தைகளை வளர்க்க வேண்டும். அதான் அவர் மேல கட்டப்படுதல் என்று சொன்னேன். இன்றைக்கு அவருக்குள் நடந்து கொள்ளுதல் என்றால் என்று சொல்லி ஒரு சில பகுதிகளை சொல்ல போகிறேன். அவருக்குள் நடந்து கொள்வதை குறித்து அதிகமாக பேச வேண்டும், டைம் காணாது. ஆனாலும் சுருக்கமாக சில பகுதிகளை பார்க்க போகிறோம். அவருக்குள் நடந்து கொள்வதற்கு எபேசியர் 4வது அதிகாரம் 5 - 6 வரைக்கும், 4வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அவருக்குள் நடக்கிற வாழ்க்கை என்ன என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவையே நமக்குள்ள வாழ விடுவது என்று சொன்னேன். கிறிஸ்து நமக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னா எப்படி வாழ்வார் அதுதான் சொல்ல போறேன். கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்தார்னா எப்படி வாழ்வார் உங்க பாருங்க. சரி, சிறிதரனுக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்தார்னா டெய்லி அவரோட வாழ்க்கையில எப்படி வாழ்வார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் இந்த வசனத்தை வாசிப்போமா? 22 - 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஃபார்முலா, கிறிஸ்தவ வாழ்க்கையோட சூத்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கையோட கோட். அதாவது நீங்க பேங்க் எடுத்து உங்க பேங்கோட கார்டு எடுத்து போட்டுட்டு ஒரு கோட் தட்டுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் கோட் வச்சிருப்பீங்க, ரகசிய கோட். அது தட்டினாதான் காசு வெளியாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையோட கோட்டை இந்த 2 வசனத்துல அடங்கியிருக்கு. எல்லாரோட வாழ்க்கையில எல்லா கிறிஸ்தவனையும் இந்த ரெண்டு பகுதியில கொண்டாந்து வச்சிடலாம். எல்லா போதகர்களையும் இந்த 2 பகுதியில கொண்டாந்து வச்சிடலாம். எல்லா பாஸ்டர்களையும் சரி. ஒன்று பழைய மனுஷனை தரித்து கொண்டு வாழ்கிறவர்கள், இன்னொன்று புதிய மனுஷனை தரித்து கொண்டு வாழ்கிறவர், தேவ சாயலாய் வாழ்கிறவர். இன்னொன்று தேவ சாயலாக வாழ்ந்து கொண்டே பழைய மனுஷனாக வாழ்கிறவர். இந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா? சில பேர் டோட்டலி பழைய மனுஷனாக வாழ்வார், ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய மனுஷனையே தரித்துக் கொள்வாங்க, புதிய மனுஷனுக்குள்ள போவே மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் புதிய மனுஷனை எட்டி பார்ப்பாங்க, பழைய மனுஷனை வைத்துக் கொள்வாங்க. ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்கு. பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ரட்சிக்கப்பட்டோன்னே புதிய மனுஷனை கொடுத்திருக்கிறார். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனை உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கான். ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு பழைய மனுஷனை உள்ளுக்கு அனுப்பினான் சாத்தான். அவனுடைய குணம் உள்ள ஒரு மனுஷனை அனுப்பினான், ஜென்ம சுபா உள்ள மனுஷனை அனுப்பினான். இயேசு என்ன செஞ்சான? சிலுவையில அந்த மனுஷன் எடுத்து அவர் மேல வைத்துக் கொண்டு சிலுவையில அரைஞ்சி அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவர் என்ன செய்தார்னா உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சாயலை நமக்கு கொடுத்தார். மெய்யான நீதி நிறைஞ்ச ஒரு சாயல் உங்களுக்குள்ள இருக்கு.
கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மெய்யான நீதி நிறைந்த ஒரு சாயலை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு இமேஜ் இருக்கு உங்களுக்குள்ள. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை அவருடைய சாயலாக படைத்தார். அதே மாதிரி தேவ சாயலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சுபாவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மெய்யான நீதினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ சாயல், மெய்யான பரிசுத்தத்தால் நிறைந்த ஒரு தேவ சாயலை கர்த்தர் உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா ஆமென். இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நடந்த அற்புதம். உங்களுக்குள்ள பெரிய அற்புதம் நடந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் பெரிய அற்புதம்னு எதை சொல்லுவாங்கன்னா, நான் வீசா இல்லாம இருந்தா வீசா கிடைச்சு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் சொல்லுவாங்க பெரிய அற்புதம் என்னன்னா என்னோட வருத்தம் எல்லாம் நல்லா போச்சு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் கிடைச்ச பெரிய அற்புதமே பாவி ஆண்டவர் நீதிமான ஆக்கியிருக்கார். அவருடைய நீதியை நமக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கார். அவருடைய சாயலை நமக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கார். இதோட பெரிய அற்புதம் வேற எதுவுமே இல்லை. உள்ளுக்கு நம்ம புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய பாத்திரம் ஆக்கப்பட்டோம். ஏன் இந்த புதிய பாத்திரத்தை கொண்டாந்து வச்சான்னா, பழைய மனுஷன் இனிமேல் நீ என்ன செய்ய கலைந்து போட்டு புதிய மனுஷனை வெளிப்படுத்துமே. குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், சமுதாய வாழ்க்கையா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், எந்த இடத்திலையும் புதிய மனுஷனாய் நடந்து கொள்ளுங்க. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களை வாசிங்க. கலாத்தியர் 3:27 கலாத்தியர் 3:27 Galatians chapter 3:27. ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். ஞானஸ்நானம் தண்ணிக்குள்ளதான் முடிக்கிட்டு வந்ததுதான் நமக்கு தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் உங்களை அவரை கொண்டாந்து உங்க மேல அனுப்பியிருக்கிறார். அவரை தரித்துக் கொண்டோம். ஆமென். இந்த ஷர்ட் எப்படி தரித்து கொண்டிருக்கணும், இந்த சுடிதார் எப்படி தரித்து கொண்டிருக்கிறீங்களோ, எப்படி உங்க மேல தரித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு துணி இல்லாம நம்ம வெளியே வர்றது இல்லை. எப்போது ஒரு துணியோட வரமோ, ரட்சிக்கப்பட்ட உடனே கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அடுத்த வசனத்தை படிங்க. இந்த கிறிஸ்துவுக்குள்ள வாசிங்க. யூதன் என்றும் இல்லை, அவனும் சொல்ல முடியாது நான் பிரெஞ்சுக்காரன், நான் வந்து ஸ்ரீலங்கன்காரன், நான் வந்து தமிழன், நான் வந்து மலேசியாக்காரன். எவனும் எந்த நாடை குறித்து தாழ்வாகவும் நினைக்கூடாது, இந்த நாடை குறித்து பெருமையாகவும் நினைக்கூடாது. ஏன்னா இந்த புதிய சிருஷ்டி எல்லாவற்றுக்கும் மேலானது. இதுல யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல. வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்று. இதுல அடிமை இல்ல, சுயாதீனம் இல்ல. ஆமென் அல்லேலூயா. நீங்க தான் பாப்போம், பழைய மனுஷன்ல தான் பார்த்தா தெரியும் இவன் வந்து வீசா இல்லாதவன், இவன் வீசா இருக்கிறவன் பிரஜை அப்படின்னு சில பேர் பெருசா நினைப்பாங்க. எங்க நாட்டுல சில வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வந்து வேலை செய்வாங்க. மலேசியால பங்களாதேஷ்காரங்க வந்து வேலை செய்வாங்க. இந்தியால இருந்து சில பேர் வந்து வேலை செய்வாங்க. எங்க நாட்டுல இந்தியாக்காரன்னா போதும் அப்படியே சீப்பா நினைக்கிறது சில பேர். எங்க சர்ச்சில் உள்ளவங்களும் சீப்பா நினைக்கிறது, வெளியில உள்ளவங்களும் சீப்பா நினைக்கிறது. நாங்களாம் இந்தியாக்காரங்க போயிட்டு உட்காந்து இந்தியாக்காரங்க அந்த சாப்பாடு மேசையில சாப்பாடு என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. ஆனா நாங்களாம் போனா என்னது பண்ண நினைப்போம். என்ன சொல்லுவாங்க, தம்பி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல ஃபேமிலியில நல்லா இருக்கு, அப்படி கேட்டுட்டு தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம். புற கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு புறதேசத்தான் இல்ல, புறஜாதி ஒன்றும் இல்ல. எழுதலான்னா கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல. பெண்ணை கீழே பாக்குறது, ஆணை மேல பாக்குறது, எங்க பார்த்து விட்டாதான். கிறிஸ்துக்குள்ள வந்தோடனே கிறிஸ்துவே நம்ம எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொருத்தருக்குள்ளே கிறிஸ்துவ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்துவ பார்த்தா தான் நீங்க மற்றவங்களுக்கு சரியான மதிப்பு கொடுப்பீங்க. உங்களுக்குள்ள கிறிஸ்துவ பார்க்கணும். நீங்க கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமா இருக்கு. இந்த புதிய சிருஷ்டியை கிறிஸ்துவ தரித்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அதனால்தான் எபேசியர் 4:22 சொல்லுது, நீங்கள் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே தொடர்ந்து அந்த பழைய மனுஷனை போட்டுக்கிட்டு நம்ம எங்க போயிருவோம், மோசம் போக்கிறோம். அதை கொண்டு போயிட்டு அமைச்சிருப்பாரு. சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் மன்னிக்கிறான்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம், பழைய மனுஷனை கலைந்தே போட மாட்டோம், மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்க போறாரு. நான் அதையும் சொல்லிடுறேன், வாழ்க்கை முழுதும் உங்களை மன்னிப்பாரு. ஆனா பிளாக் பண்ண வேண்டிய இடத்துல பிளாக் ஆயிருவீங்க. நீங்க கடைசி நேரத்துல பிளாக் ஆயிருவீங்க. உங்க நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னா, அதை சொன்னா, இதை சொன்னா ஒன்னும் பழிக்காது. ஆண்டவர் பிளாக் பண்ண வேண்டிய இடத்துல எந்த ஊழியக்காரனாலும் பிளாக் பண்ணி விட்டுருவாரு. அந்த இடத்துக்கு போகும்பொழுது அங்க அவரை போல மாறினவர்களுக்கு மட்டும்தான், பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள் மட்டும்தான் அங்க இடம். இங்க இருக்கிற வரைக்கும் தான் சான்ஸ் உங்களுக்கு. ஆகவே தேவனுடைய கிருபையை பாவம் செய்வதற்கு லைசன்ஸா யூஸ் பண்ணிடக்கூடாது. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு லைசன்ஸா யூஸ் பண்ணணும். பாவத்தை ஜெயிக்கிறது கிடைத்த கிருபை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லவர். எனக்கு ஒண்ணு தெரியும், உங்களை அழைத்தவர் உண்மை இல்லவரா, உங்களை அழைத்து நீதிமான ஆக்கினவர் உங்களை நிச்சயமா மகிமைப்படுத்துவார், அந்த முழுமைக்குள்ள கொண்டு போவார். நீங்க கவலைப்படாது. இது எப்படா அப்படிலாம் வாழ போறோம் அப்படி கவலைப்படாதீங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோட போராடுகிறார். அவர் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். முத்திரையை பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா உங்களை அடுத்த நிலையை கொண்டு இல்லைன்னா இப்படிப்பட்ட போதனைகளை உங்களுக்குள்ள அனுப்ப மாட்டார். இது அவருடைய நேரம். இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவை போலவே மாற வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் கொப்பா மாறணும். இல்லைன்னா அடுத்த எல்லை இல்லை. நமக்கு கிறிஸ்துவ போல மாறல. இந்த பூமிக்கு வெளிச்சம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நிச்சயமா சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் நம்மேல் உதிப்பார். கடைசி காலத்துல ஆவியானவர் நம்ம மேல இறங்குவார்னு சொல்ல, கர்த்தரே நம்ம மேல உதிக்கணும். கர்த்தரை நம்மளை பார்க்கிறவன் கர்த்தரை பார்க்கணும். மறுபடியும் இயேசு இந்த பூமியில் நடக்கிறான்னு சொல்லணும். மறுபடியும் இயேசு நடக்கிறான்னு சொல்லணும். உங்க கூட வேலை செய்யறவங்க சொல்லணும், உங்க கூட ஸ்கூல் படிக்கிறவங்க சொல்லணும், உங்க கூட காலேஜ் படிக்கிறவங்க சொல்லணும், உங்களோட சொந்தக்காரர் சொல்லணும். ஆமென். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக உதிக்க கடவுது, பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. ஆமென். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே மோசம் போக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த முந்தின நடக்கதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சாத்தான் உங்களை மோசம் போக்குறது இல்ல, சாத்தான் உங்களை அழிக்க போறது இல்ல. அவங்கள தொட முடியாதா? நம்மளை தொட முடிஞ்ச ஒரே கருவி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்ம வச்சிருக்கிற பழைய மனுஷன் தான். அந்த பழைய மனுஷனை தான் வாசனை பயன்படுத்தி சாத்தான் நமக்குள்ள ஆளுகை செய்யணும். வேற ஒண்ணும் இல்லை. பழைய மனுஷனை களைஞ்சிட்டீங்கன்னா அவங்கள தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் சாத்தானுடைய கிரியைகளை சிலுவையில முடிச்சிட்டாரு, வெற்றி சிறந்துட்டாரு. அவரோட பிள்ளைகளை தொட முடியாது, நிச்சயமா தொட முடியாது. அதனால்தான் பவுல் சொல்றார், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம இடம் கொடுக்கறது எது? நம்ம இடம் கொடுக்குறோம் பழைய மனுஷன், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள். அந்த பழைய மனுஷனுடைய ஆசைகள் இன்னும் நம்மளை கெடுத்துட்டு இருக்கு. யார் தெரியுங்களா ஜெயம் கொண்ட கிறிஸ்டியன்ஸ்? ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு அது கிடைச்சி இது கிடைச்சிட்டு நான் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் பெரிய ஊழியம் கட்டிட்டேன், அது இல்லை ஜெயம் கொண்ட கிறிஸ்டியன்ஸ். எவனெல்லாம் டெய்லி தன்னோட வாழ்க்கையில பழைய மனுஷனை கலைந்து போட்டுட்டு புதிய மனுஷனை கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ்றோமோ அவங்க தான் ஜெயம் கொண்ட கிறிஸ்டியன்ஸ். பொல்லாங்கன்னு உங்களை தொட. ஆமென். பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கலைந்து போட்டு. ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா பொறுப்பு இருக்கு? சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற பொறுப்பு இல்லை, அதெல்லாம் சிம்பிளான பொறுப்பு. சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிறது என்ன போல பிரசங்கம் பண்ணுறது சிம்பிளான பொறுப்பு. பிரசங்கம் பண்ணிட்டு பாஸ்டர் போயிடுவேண்ணா, 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போகிறேன் போயிடுவேண்ணா. ஆனால் எனக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த பிரசங்கம் இல்லை. பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே அல்லது பிரசங்க நேரத்துலையும் எல்லா நேரத்துலையும் பழைய மனுஷன் ஒருத்தனை என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வந்து கொண்டு இருக்கிறோம். அதை நான் கலைந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும், ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய மனுஷனை கலைந்து போட்டீங்கன்னா ஆமென், புதிய மனுஷனை தரித்து கொண்டீங்கன்னா அந்த புதிய மனுஷன்ல இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து உங்கள் எல்லாரிலும் எல்லாமா இருப்பாங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த புதிய மனுஷனுக்குள்ளதான் இருக்கு, எல்லா உயர்வும் அந்த புதிய மனுஷனுக்குள்ளதான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். நீங்க உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்னா புதிய மனுஷனா வாழுங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு சொல்லுங்க, நீங்கள் கலைந்து போட்டு. நமக்கு எப்படி நம்ம வேலை முடிச்சுட்டு போனோன்னு அல்லது இன்னைக்கு சர்ச் முடிச்சு போனோன்னு வெக்கையான இந்த துணியை தூக்கி போட்டுட்டு புதிய ட்ரெஸ் எடுத்து போடுறோமோ, அல்லது காலையில் எழும்பணுன்னு பழைய துணியை கழட்டி போட்டு புதிய துணியை போடுறோமோ, அதே மாதிரி டெய்லி எப்படி இந்த மாற்றம் நடந்துகிட்டே இருக்கோ, எப்பொழுது துணி மாற்றமோ தான் யோசிங்க, ஆண்டவரே என்னுடைய பழைய மனுஷனை நான் டெய்லி கலைந்து போனேன். பழைய மனுஷன் என்னதுமா? பழைய நடத்தை கலைந்து போட்டணும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் கலைந்து போட்டு. நான் ஒரு காலத்துல ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க, பரிசுத்தமா வாங்க கிருபை தாங்க, பாவம் செய்வேன் பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கன்னுவேன். அப்புறம் அந்த கிருபை கிடைக்கல போலக்கு, அதனாலதான் என்னால வந்து பரிசுத்தமா வாழ முடியல, அல்லது கிருபை கிடைச்சதுக்கு என்னால வாழ தெரியலன்னு நினைச்சேன். பைபிள்ல பார்த்தா சொல்லுது, ஆண்டவர் பழைய மனுஷனை எடுத்து போட மாட்டான், நீங்க தான் எடுத்து போடணும். பழைய மனுஷனை நீங்க கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்கள். பழைய மனுஷனை கலைந்து போடுறது நீங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்றது நீங்க. பழைய மனுஷனுக்கு பின்னால சாத்தானுடைய ஆளுகை இருக்கு, அவனுடைய பலம் இருக்கு. புதிய மனுஷனுக்குள் பின்னால பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கு. பரிசுத்த ஆவியான ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. புதிய மனுஷனை வாழ 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 பரிசுத்த ஆவியான நிறைவை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க.
பழைய மனுஷன்ல வாழ 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 அவனுடைய நிறைவை பார்ப்பீங்க. அதனாலதான் நமக்குள்ள அநேகர் பொல்லாதவர்களா மாறிடுறது. ரட்சிக்கப்பட்டு கூட போதகர்கள் ஆனா கூட சில பேர் பொல்லாதவர்கள் ஆயிடுறாங்க. காரணம் என்ன? பழைய மனுஷன வாழ்றவன் நல்லவனாக இருக்க முடியாது. அவன் எவ்வளவு நல்லவன் ஆனாலும் முடியாது. என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறேன். என்னால சாதிக்க முடியாத ஒரு ஏரியா இருக்குமானா இன்ன வரைக்கும் சாதிக்கிறதுக்கு இன்னும் போறேன் என்றால் இந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரிக்கிற விஷயம் மட்டும்தான். எனக்கு தெரியும் இங்கதான் சீக்கிரட், இங்கதான் ரகசியமா இருக்கு. இந்த மேடையில இருந்து நான் எவ்வளவு பேசலாம், எவ்வளவு ஊழி செய்யலாம், எவ்வளவு காரியங்கள் நீங்க செய்யலாங்க. மேட்டர் எங்கத்தமா இருக்கு, எங்கத்தனமா காரியம் இருக்கு. நான் ஆண்டவருக்கு இதை செஞ்சு அதை கொடுத்தேன் இல்ல. மேட்டர் எவ்வளவு தேவனை போல மாறி இருக்கும், அங்கதான் மேட்டர். எங்க அவரை போல நடக்கிறோம், எங்க பழைய மனுஷனை டிஸ்ட்ராய் பண்றோம், பழைய மனுஷனை கலைந்து பண்றோம், அங்கதான் இருக்கு மேட்டர். உங்க கணவர் ரட்சிக்க பண்ணோம்னா அங்கதான் இருக்கு. உங்க குடும்பத்துல மாற்றம் வரணும்னா அங்கதான் இருக்கு. பவுல் அழகா, பேதுரு அழகா சொல்றாரு, அந்தபடி மனைவிகளே உங்க புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க. அப்பொழுது எவனாவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தான்டா நீங்க போதனை கொடுக்காமலே அவனை ஆதாயப்படுத்தலாம். பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் நான் பாக்குறேன், போதனை இல்லாமலே ஒரு ஆள் ஆதாயப்படுத்த முடியும்னு எழுதியிருக்கேன். எல்லாரும் சொல்ல, போதனை இல்லாமலே ஆதாயப்படுத்தலாம். போதனை இல்லாம ஆதாயப்படுத்துற ஒரே ஒரு பவர் எதுக்குதமா இருக்கு? உங்களோட புதிய நடத்தைக்கு தான் இருக்கு. புதிய மனுஷனுக்கு புதிய மனுஷனுக்குள்ள இருக்கிற பவர் உங்களுக்கு என்னன்னு தெரியல தெரியுமா? நீங்க மட்டும் பழைய மனுஷனை கலைந்து போட அந்தாலும் கீழ்ப்படியாத, அந்தாலே கீழ்ப்படியில வசனத்துக்கு, அவருக்கு கீழ்ப்படிய நமக்கு கஷ்டம் தான். திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷனுக்கு கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டம். ஆனா பைபிள் சொல்லுது, அவன் ரெண்டு விஷயத்துக்கு கீழ்ப்படிய சொன்னா கீழ்ப்படிய கூடாது. ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, இயேசுவை விட்டுட்டு வான்னு சொன்னா விடக்கூடாது. ரெண்டாவது, ஒரு புருஷன் எதில் கீழ்ப்படிய கூடாதுன்னா பாவம் செய்ய சொன்னா அவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர நீங்க எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும். அப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனோ ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவனோ அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு திருவசனத்துக்கு அடங்காத புருஷனா இருந்தாலும் சரி, உங்களுடைய கற்புள்ள நடத்தை, உங்களுடைய நடத்தை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த, அதுக்குதான் பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நீங்க எப்போதும் வெளியில மட்டும் மேக்கப் பண்ணாதீங்க. அழகா மயிரை போட்டு பின்னி அழகா என்னடா போடுவோம், இதுல என்ன போடுவோம், அதுல என்ன போடுவோம் மட்டும் யோசிக்காதீங்க. உள்ளுக்கு சாந்தமுள்ள ஆவியை போட்டுக்கோங்க. உள்ளுக்கு சாந்தமுள்ள ஆவியை போடுங்க, அமைதியுள்ள ஆவியை போடுங்க. இந்த அமைதியுள்ள ஆவியும் புருஷனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாக்கணும். என்னடா இவளை இப்படி போட்டு அழுத்துற, இவ இப்படிதான் அமைதியா போறான், இவளை போட்டு இந்த மாதிரி நான் காய்ச்சாலும், இந்த மாதிரி காய்ச்சாலும் இவளுக்குள்ள ஒரு அடக்கம் வருது. இந்த கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனை இல்லாம கர்த்தர் எடுத்துட்டு வந்துருவார். உங்க குடும்பத்துல உங்க நடத்த, உங்க மனைவியை மாத்தும், உங்க நடத்த உங்க முதலாளியை மாத்தும், உங்க நடத்த இந்த சமுதாயத்தை மாத்தும். அவ்வளவுதான். இந்த புதிய மனுஷன் தான் இந்த உலகத்தை மாத்த போற அடுத்த ஒரு ஆள். அல்லேலூயா. நமக்குள்ள எழும்ப போகிற இந்த புதிய மனுஷன் தான், நாம வாழ போற இந்த புதிய நடத்தை தான் நம்மளுடைய குடும்பத்தையும் மாத்த போது, உங்க பிள்ளைகளை உங்களுக்குள்ள அடக்க போது, உங்க குடும்பத்தை அடக்க போது, உங்க எதிர்காலத்தை மாத்த போது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மனைவி பத்தி கவலைப்படாதீங்க, உங்க புருஷனை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க புதிதான நடத்தை உள்ளவர்கள் ஆனா அந்த நடத்தையே பக்கத்தில் உள்ளவங்களை சேஞ்ச் பண்ணி. ஆமென். சோ பவர்ஃபுல் தெரியுங்களா அந்த புதிய நடத்தை. புதிய மனுஷனாய் நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. எக்ஸசைஸ் செய்ய போறீங்களா? மாதிரியா இருக்கிறீங்க? யாராவது உறங்க போறீங்களா? 4-5 நாள் ஒரு சில தேக பயிற்சிலாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், போய் ஒழுங்கா செய்யுங்க. சீக்கிரம் செத்து போயிடாதீங்க. ஆமென். என்ன சொல்றேன்னா, நீங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்கீங்க. ஆனா நீங்கள் நானும் தான், என்னுடைய பொறுப்பு தான், உங்களுடைய பொறுப்பு தான். நம்முடைய பழைய மனுஷன் என்னத்தை செய்யறதுக்கு கலைந்து போறது. ஆண்டவர் உங்களோட பழைய மனுஷனை அப்படியே உங்கள்கிட்ட பிச்சு தூக்கி வீச மாட்டார். இல்ல பாஸ்டர், எந்தாவது ஒரு வல்லமையான ஊழியக்காரன் கீழே போயிட்டு அபிஷேகத்தை பெற்றுட்டு வரப்போறேன், இப்படி அபிஷேகத்தை போட்டு அங்கிட்டு விழுந்தாலும் சரி, இங்கிட்டு விழுந்தாலும் சரி, பழைய மனுஷனை பிச்சு போட முடியாது. பழைய மனுஷனை பிச்சு வீசுறதுக்கு பலம் கிடைக்கும். ஆனா அந்த பழைய மனுஷனை தூக்கி எறியறது உங்க கையில தான். பலம் வேணும்னா கிடைக்கும். ஜெபம் பண்ணும் போது பலம் கிடைக்குது, கிருபை கிடைக்குது. இந்த மாதிரி கூட்டங்கள்ல கிடைக்கும் போது அந்த கிருபையும் பலனும் கிடைக்கும். ஆனா அதுக்கு பிறகு நீங்கள் நானும் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை என்ன செஞ்சிடணும்? தரித்துக் கொள்ளணும். எப்படி பழைய மனுஷனை கலைந்து போடுவது, புதிய மனுஷனை தான் கிறிஸ்துவ போல வாழ்வது எவ்வாறு? 4-5 காரியங்கள் சொல்றேன். 1வது எழுதிக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை கலைந்து போடுங்க. எழுதிக் கொள்ளுங்க. பழைய மனுஷனை கலைந்து, பழைய நடத்தையை கலைந்து போடுங்க. பழைய நடத்தையை அழித்து விடுங்கள். அதான் சரியான வார்த்தை. பழைய நடத்தையை அழித்து விடுங்கள்.
வேத பகுதிகளை கொடுக்குறேன். எபேசியர் 4:17 4:17 4:32 வரைக்கும் பழைய நடத்தையை கலைந்துபடும். கொலோசியர் எழுதி கொள்ளுங்கள். 3வது அதிகாரம் 5-10 வரைக்கும். 5-10 வரைக்கும் இந்த வசனங்கள்ல பழைய மனுஷனை கலைந்து போடுவது என்றால் என்ன என்பதை எழுதியிருக்கிறது. ஒவ்வொன்றாக கொஞ்சம் வாசிக்கிறேன். நான் 5 காரியங்களை பேசணும். டைம் காணுமா என்னன்னு தெரியல. பேசுவோம். நீங்களும் கேளுங்க. கேட்குற வரைக்கும் கேளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் போவோம். நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்வோம். பிரைஸ் சொல்லுவோம். எத்தனை பேர் பழைய மனுஷனை கலைந்து போட விரும்புறீங்க? அந்த பழைய மனுஷன் தாங்க துரோகி. உங்களுக்கு உங்க புருஷன் இல்லை, உங்க மனைவி இல்லை. உங்க மனைவியை மாத்தணும்னு நினைக்காதீங்க. புருஷனை மாத்தணும்னு நினைக்காதீங்க. சேர்ச்சை மாத்தணும்னு நினைக்காதீங்க. சேர்ச்சை மாத்துறது ஆன்சர் இல்லை. நம்முடைய பழைய மனுஷனை மாத்திட்டா எந்த இடத்துல எந்த புருஷனோட எப்படி வாழலாம், மனைவியோட சரியா வாழலாம். ஆமென். பழைய மனுஷனை கலைந்து போட்டா வாழலாம். எல்லா புருஷனும் கவனிங்க. உங்களுடைய பழைய மனுஷனை நீங்க கலைந்து போடுற வரைக்கும், பழைய மனுஷனுடைய கேரக்டர் குணங்களை ஸ்டாப் பண்ற வரைக்கும், மனைவியும் கவனிங்க, பழைய மனுஷனோட குணங்களை ஸ்டாப் பண்ற வரைக்கும், வாலிப பையனும் கவனிங்க, பொண்ணுங்களும் கவனிங்க, பழைய மனுஷனை நீங்க ஸ்டாப் பண்ற வரைக்கும் புதிய மனுஷன் வெளியில வராது. உள்ளுக்கு தான் இருக்கு, வெளியே வராது. புதிய நடத்த வெளியே வராது. எப்படி பழைய மனுஷனை கலைந்து போடுவது ஒவ்வொன்றாக சொல்ல போறேன். பழைய மனுஷனை கலைந்து போடணும்னு நீங்க கை தூக்கிட்டீங்க. பழைய மனுஷனை கலைந்து கொள்றதுக்கு 1வது சில விஷயங்களை பார்க்க போறோம். பழைய மனுஷனை எப்படி கலைந்து போடுதல் 1வது காரியம் சொல்லிட்டு பழைய மனுஷனை கலைந்து போடுங்க. அதுல எப்படி கலைந்து போடுறது சில விஷயங்களை ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறபடினால் பொய்களை கலைந்து அவனவன் பிறனுடன் என்ன செய்யுங்கள், மெய்ய பேசுங்க. மொத்த ஒரு ஆளு பழைய மனுஷனை கலைக்கணும்னா, கிறிஸ்துவை நம்ம போல மாறணும்னா, கிறிஸ்துவை நமக்குள்ள இருந்து நடக்க விடணும்னா, அவன் செய்ய வேண்டியது அவன் வாயில போய் பேசுறது நிறுத்தணும். உபச்சாரத்தை நீ நிறுத்தலாம் பரவாயில்ல, வேசித்தனத்தை நிறுத்தலாம், மொத்த பொய்யை நிறுத்து, மற்றதெல்லாம் சரியா. வாயில பொய் பேசுறது நிறுத்துங்க. ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் பொய்யை பாவமாவே கருதுறது இல்லை. அநேக ஊழியக்காரன் பொய்ய பாவமா கருதுறது இல்லை. என்ன சொல்றேன், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயங்களா வேற இருக்கிறோம். இந்த பொய் என்ற ஒரு பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால், இந்த ஒரு பழைய மனுஷனுக்கு இடம் கொடுத்தோம்னா முழு சரீரமும் பாதிக்கப்பட்டுரும். அதனால ஆண்டவர் ஆதியில சபையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே பொய்ய கொன்னே போட்டார். ஆண்டவர் பொய் சொன்ன கொன்னே போட்டார். அவனை அவன் மனைவி கொண்டு போட்டார். ஏன் தெரியுங்களா? வெளியில இருந்து சர்ச்சை பாதிக்க நினைச்ச பிசாசானவன் வெளியில இருந்து சபையை கொல்ல நினைச்சா, சபையை அழிக்க நினைச்சா, சபையை நிறுத்த நினைச்சா, சபையை நிறுத்த முடியல. பிறகு என்ன செஞ்சா, உள்ளுக்குள்ளேயே பொய் சொல்ற ஆட்களை ஏற்படுத்தினான். தைரியமா எல்லாருக்கும் பொய் சொல்றது. ஆண்டவர் அதை நிறுத்தினான். பிசாசானவன் ஆதி முதல் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். ஒருத்த பொய் சொல்லும் பொழுது அவன் சுயமாய் சொல்லவில்லை. கவனிங்க, ஒரு ஆள் பொய் சொல்லும் போது சொந்தமா சொல்லியா, அவங்கிட்ட இந்த வார்த்தையை எடுத்து பேசுகிறோமா, அவனுடைய டோட்டல் கருவியாக மாறணும். பொய் சொல்லும் போது அவனுடைய கருவியாக மாறணும். ஒருத்த இயேசுவை வாழ விடணும் என்றால் முதலாவது பொய் பேசுறத பெரிய பாவமா கருதணும். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். பொய்ய கலைந்து போடுங்க. பிசாசானவன் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தின ஆயுதமே பொய் தான். அவன் சொன்னதை பொய்த்தான். இதை சாப்பிட்டா நீங்க சாப்பிடுறது இல்லையே, பொய் சொல்லிதான் கவிழ்த்தான். சபையை ஆண்டவர் உண்டாக்கின சேர்ச்சை பொய் சொல்லிதான் கவிழ்த்தான். ஆகவே ஆண்டவர் இயேசு 2வது சபையை அவர் சபையை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது பொய் சொல்றவங்களை கொண்டுட்டார். ஆண்டவர் பொய்யை உள்ளு கூட கூடாதுன்னு நினைச்சார். ஆமென். பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யணும், கலைந்து போடணும். இந்த நாட்டுக்குள்ள நுழையறதுக்கு நம்ம விசா எடுக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லிட்டோம். பொய் சொல்லிட்டு விசா எடுத்துட்டு உள்ளுக்கு வந்துட்டோம். ஆனா அதோட நிறுத்தி இருக்கணும். ஆனா இன்னும் தொடர்ச்சியா பொய் சொல்றோம். சில பேர் அரசாங்கத்துல உதவி கிடைக்கிறதுக்காக இன்னும் பொய் சொல்லிட்டு அரசாங்கத்துல உதவி காட்டுறோம். கவனிங்க, பொய் சொல்லி இந்த அரசாங்கத்திட்ட இருந்து உதவி பெற்றுக்கொண்டு அந்த அரசாங்கத்துக்குள்ள நுழையாம போயிடாதீங்க. எனக்கு என்னோட கவலை அதுதான். என்னோட கவலை என்னன்னா, இந்த அரசாங்கத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக இவ்வளவு பொய் சொல்லிட்டு அந்த அரசாங்கத்துடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. அந்த அரசாங்கம் நிரந்தரம். தேவ ராஜ்யம் உங்களுக்காகவே கொடுக்கப்பட போறது. அந்த ராஜ்யத்துல சொன்னார் உள்ளத சொல்லி இல்லாத இல்லைன்னு சொல்லு. பிறகு என்ன நடக்குது நான் பாத்துக்கிறேன்.
பாருங்க, பொய் சொல்லி நல்லா வாழ்றதை விட நான் உண்மையை போய் பேசி இடுக்கமான வாசல்ல பிரவேசிங்கள், அங்க ஜீவன் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய இயேசு உங்களுக்குள்ள வாழ்றார், வேற எங்கேயும் வாழல. அந்த இயேசு அந்த இடத்துல அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டா. அந்த நாவ அவன்கிட்ட கொடுக்காதீங்க, அவர்கிட்ட கொடுங்க. உண்மையை பேசு. ஆமென். பொய்களை கலைந்து அவனவன் பிறண்டு பேசுங்க. உண்மையை பேசுங்க. உண்மையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுவார். ஆமென். சில விஷயங்கள் சில பேர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு, சில பேர்கிட்ட சொன்னா ஆபத்தாயிரும், அது தெரியும். அதுக்காக சொல்லாம இருக்கலாம். ஆனா சொல்லும் போது கூட்டியோ குறைச்சோ மறைச்சோ சொல்லக்கூடாது. மறைச்சா சொல்லக்கூடாது, ஏமாத்தி சொல்லக்கூடாது. இது இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பிசினஸ் மேன் சொல்றாங்க, கிறிஸ்டியன் வெற்றியா பிசினஸ் பண்ண முடியாது. அப்படி இப்படி வாழ்ந்தா தாங்க முன்னேற முடியும், அப்படி இப்படி வாழ்ந்தா தான் முன்னேற முடியும் அவன் சொல்லுவான். கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி மத்தியில குற்றமற்றவர்களாய் நடங்க, சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். நம்ம குற்றமற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மக்கள் பார்ப்பான், அவன் பாப்பா என்னடா அவன் கோணலும் மாறுபாடா நடக்கிறான், பொய்யா வாழ்றான், நீ மட்டும் உண்மையை பேசி நீ வாழ முடியும் நினைக்கிற? அவன் கேள்வி கேட்பான். உண்மையை பேசி வாழ முடியும் நினைக்கிற? உண்மையை பேசினதுனால, உண்மையை சொன்னதுனால நமக்கு சிலுவை வந்தாலும் சரி, அவர் உயிர்த்தெழுந்து வைத்து எல்லா நாமத்துக்கு மேலாக நம்மளை உயர்த்துவான். அவ்வளவுதான் சொல்றேன். அல்லேலூயா. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல்ல தள்ளப்படுவார். வேண்டாம், நீங்க போக வேண்டாம். அங்க போறதுக்காக அவர் அங்க இறங்கிட்டார். நீங்க இறங்க வேண்டிய அக்கினி கடல்ல அவர் இறங்கி தான் உங்களை மேல தூக்கிட்டு வந்தார். திரும்பவும் ஏன் பொய் சொல்லி அங்க போ? வைஃப் ஹஸ்பண்ட பொய் சொல்லாதீங்க, ஹஸ்பண்ட்ஸ் வைஃப்ட பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்றது நிறுத்திடும். பழைய மனுஷனை கலைந்து போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை பேசணும்னு விரும்புறீங்க? கடைசி உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். பொய் பேசுறதை நிறுத்தணும்னா ஒரு சிம்பிளான வழி சொல்லி தரேன், நீங்க அதை செய்யுங்க. பொய் உங்க வாழ்க்கையில வரவே வராது. செய்ய போறீங்களா? என்ன செய்யுங்கன்னா, பொய் பேசுறது நிறுத்த போறீங்கன்னா ஒருத்தர் உண்மையை பேசுறீங்க, பொய் பேச மாட்டீங்க. அதான் உண்மையை பேசிட்டா பொய் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். அதோட பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லை. நீங்க யார்ட்டையும் பொய் பேசக்கூடாதுன்னா உண்மையை பேசுங்க, பொய் பேச மாட்டீங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் உண்மையை பேசி அடி வாங்கிட்டு போயிருங்க, பொய் பேசி தப்பிக்கிறத விட. ஏன் தெரியுமா நம்ம பொய் பேசுறோம்? ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோம். தப்பு செஞ்சிட்டீங்க, நான் ரெண்டு காரியம் செய்வேன். நான் செஞ்சிட மாதிரி நான் அப்படிதான் செய்வேன். ஆண்டவர் எவனுக்கு கேட்டுறக்கூடாது, கேட்டா பொய் வந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனா எவனுக்கு கேட்காம பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே கேட்டுட்டாங்கன்னா நான் பொய் சொல்லக்கூடாது, அப்படி கேட்டாங்கன்னா பொய் சொல்லவும் மாட்டேன் அப்படின்ட்டு போங்க. ஆண்டவர் உன்னை நேசிப்பான். ஒன்ன மறைக்க இன்னொரு செஞ்சு இன்னொன்னு செஞ்சு இன்னொன்னு செஞ்சு தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நம்ம நெஞ்சம் யாருக்கு தெரியாது, ஒண்ணு தெரியாது. உள்ளுக்கு இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுறார். அதான் எபேசியர் 4:30 சொல்லுது, முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. இந்த காரியங்களை செஞ்சு ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. உங்களோட மைண்ட்ல இருக்கிற இந்த தத்துவத்தை உடைங்க. என்ன தத்துவம் தெரியுமா? பொய் சொல்லாம வாழ கஷ்டம்ன்ற தத்துவத்தை உடைங்க. அது ஒரு பயங்கரமான பிசாசோட பொய். அவங்க ஒரு பொய் சொல்லி வச்சிருக்காங்க உங்க மைண்ட்ல, பொய் சொல்லாம வாழ கஷ்டம். இன்னொன்னு சொல்லி வச்சிருக்கான், ஒருத்த பொய் சொல்லாம இருக்கவே முடியாது சொல்லி வச்சிருக்கான். எவன் சொன்னா முடியாதுன்னு. ஆமென். இதே உலகத்துல தான் இயேசு வாழ்ந்தார். ஆமென். அல்லேலூயா. இதே உலகத்துல தான் பவுல் வாழ்ந்திருக்கிறார். இதே உலகத்துல தான் மற்ற பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவனவன் பிறனுடைய என்ன செய்யுங்க? உங்க பிள்ளைங்க காதுல கேட்கவே கூடாது நீங்க ரெண்டு பேரும் போய் பேசணும். நானே என்னோட வைஃப் எடுத்த தீர்மானம், நான் எடுத்த தீர்மானம். என் பிள்ளைங்க சொல்ற, அப்பா நீ என்ன பொய் சொல்ற, அப்படி சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்க என்கிட்ட சொல்லவே கூடாது. என் பிள்ளைங்க ஒன்று சொல்றேன், யாரா ஃபோன் அடிக்கும்பொழுது நான் இல்லைன்னு சொல்றேன், நான் இல்லைன்னு பொய்யெல்லாம் மாற்றி சொல்றது. நான் இப்போ இங்கே இருக்கிறேன், என்னால் வர முடியாதுன்னு. எங்கே இருக்கிறது? ரெஸ்டாரண்ட் இருந்துக்கிட்டு சொல்றது, நான் வீட்டில் இருக்கிறேன், வர முடியல, நான் ஒரு ஆராந்தையா இருக்கிறேன். அள்ளி விட்டான் பொய்க்கான். இதோ உன் பிள்ளை பார்க்குறான், நாளைக்கு உனக்கு சொல்லுவான். இன்னைக்கு என் பிள்ளைகள் 22 வயசு இருக்கிறாங்க, 22 வயசு வாலிப பிள்ளை இருக்குது, 17 வயசு இருக்குது. இன்னும் நான் கேள்விப்பட்ட அதுங்க பொய் சொல்லிட்டு அவன் கூட சுற்றுறதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நாங்கள் பொய்யை விதைக்கல வீட்டில். பொய்யை விதை வைக்காதீங்க வீட்டில். ஆமென். பொய் என்றது ஒரு ஸ்பிரிட், ஒரு தவறான அனாயிண்டிங், தவறான ஒரு ஆவி. அதை அப்படியே வளர்த்து விட்டுறாதீங்க, விதைச்சு விட்டுறாதீங்க. அல்லேலூயா.
பழைய மனுஷனை கலந்து போடணும் என்ன அர்த்தம்? பொய்யை கலந்து போடு. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும் என்ன அர்த்தம்? அவனவன் பிறனுடனே மெய்ய பேசு, உண்மையை பேசு. உண்மைய பேசுறவனை பார்த்து பிசாசு நடுங்குற மாதிரி வேற யாருக்கும் நடங்க மாட்டான். உண்மைய பேசுறவன் வாயை தொடர்ந்து நிறுத்துவான் பிசாசு, ஓடினா ஓடுவான் பிசாசு. அவனுக்கு நீங்க சுலபமா எடுத்து நிக்கலாம் உண்மையை பேசுறீங்க. அல்லேலூயா. பழைய மனுஷனை கலைந்து போடுங்க என்ன அர்த்தம்? நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க? பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னாக உங்கள் எரிச்சல். இரண்டாவது, நீங்களும் நானும் பழைய மனுஷனை களைய வேண்டிய இடத்தான் நம்மளோட கோபம். ரொம்ப டேஞ்சரஸ். கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்றது கோபம் பாவம் இல்லையே, கோபம் பாவம் இல்லையே. இயேசு சொன்னாரு, இந்த வேத பாருங்கள் பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்துல என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. அவன் என்ன தெரியுமா நீதி வச்சுக்கிறான்? ஒரு ஆளை கொன்னாதான் பாவம்னு நீதி வச்சுக்கிறான். நான் ஒரு நீதி உங்களுக்கு சொல்லிட்டா, உன் சகோதரனை நீ கோவப்படும் பொழுது, அந்த கோபத்துல அவனை மூடனே என்று சொல்லும் பொழுது, கோபத்துல தவறான நடத்தைகள்ல போகும் பொழுது நீ எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பார். உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட கோபத்துல அநேக நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளோட கோபத்துக்கு நிறைய பேர் நல்ல காரணங்கள் சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. கிறிஸ்தவனுக்கு கோபம் வரணும். எப்பதமா வரணும்? யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாக, பேசுகிறதுக்கு பொறுமையாக, கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனோட கோபம் லேட்டா தான் வரணும். லேட்டா வந்தா தான் அவனுடைய கீழே அது அடங்கி இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கோபப்படக்கூடாது. நீங்களும் நானும் கோபப்படுறதுக்கு காளியோடைய ஆவி நம்ம மேல இல்ல. நீங்களும் நானும் சாந்தமா இருப்பதற்கு அவருடைய ஆவியை பெற்றிருக்கோம். ஆமென். கோபத்தினாலதான் இன்னைக்கு நிறைய பேர் நிலைமை இருக்கும். 40 வருஷம் கோபத்தினாலதான் வனாந்தரத்துக்கு போயிட்டான் மோசஸ். கோபப்பட்டு ஒருத்தனை கொல்ல பார்த்தான். கோபப்பட்டு செயல்பட்டதுனால 40 வருஷம் அரண்மனையை விட்டு போய் அனாதை மாதிரி வாழ்ந்தான். அடுத்தது 40 வருஷம் கஷ்டப்பட்டு மக்களை மீட்டு கோபப்பட்டு 10 கட்டளை போட்டு உடைக்கிறது. அடுத்தது கண்மலையில நான் போய் நிப்ப என்னோட பேசுன்னு சொல்றாரு, அடிச்சிடுறது. கோபத்துல அடிக்கிறது. கண்மலையை அடிச்சிட்டான். தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. தண்ணீர் வந்துச்சு, மக்களுக்கு தாகம் தீர்க்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கோபப்பட்டதுனால, வார்த்தை மீறினதுனால, என்னுடைய கிறிஸ்துவை நீ அடிச்சதுனால. கண்மலையிட்டு சொன்னாரு, முதல்ல இந்த கண்மலை அடின்னு சொன்னாரு. 2வது தடவை சொன்னாரு, இந்த கண்மலையிட்டு பேசினாரு. கிறிஸ்து இயேசு குறிக்குது அந்த கண்மலை. இயேசு கிறிஸ்து முதல் தடவை அடிக்கப்பட்டார், அது போதும். இனிமேல் நம்மளோட கோபத்தினால் அவர் அடிக்கப்படக்கூடாது. அதனால பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத, உள்ளுக்கு அடிக்காத, உள்ளுக்கு அடிக்காத. நம்ம கோபப்படும் போது பரிசுத்தாவியை அடிக்கிறோம், அவரை காயப்படுத்துகிறோம். ரெண்டு விஷயம் செய்யறோம். கோபப்படும் பொழுது பிரமாணத்தை உடைக்கிறோம். எப்பெல்லாம் கோபப்படுறோமோ ஆண்டோட வார்த்தையை உடைச்சுதான் நடப்போம். 2வது கோபப்படும் பொழுதெல்லாம் தொடர்ச்சி அந்த கோபம் பெருக பெருக உள்ளுக்கு இருக்கிற பரிசுத்தாவியை துக்கப்படுது. பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்? கலைந்து வசன வாசியங்கள் 26 வசனம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் கொள்ளுவீர்கள், ஆனா என்ன செய்யாதீங்க? அப்படியே பாவம் செஞ்சிடாதீங்க. வாயை மூடிருங்க, அடைக்கிறங்க, பாவம் செஞ்சிடாதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களை எரிச்சல் தனியை கழுவுது. ஆண்டவர் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கிறாரு உங்க கோபத்தை தணிக்கிறதுக்கு. உங்கள் கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு நாள் தவிர நீங்க வேற நாள் கொண்டு போக கூடாது. கொண்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன செஞ்சிருவீங்க? இடம் கொடுத்துருவீங்க. இப்ப தெரியுதா பிசாசு எங்க வந்து பூந்தானே? பிசாசு எங்க வந்து பூந்தானீங்கன்னா, இந்த வெளியில இருக்கிற விநாயகர் கோயில் அங்க நடந்து போறதுனால வரல. அங்க இருந்தாலும் உங்க மேல வரவே மாட்டான். அங்க இருந்து வரவே மாட்டான். நீங்க பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் அவன் உங்களை தொட முடியாது. ஆனா அவன் தொட முடிஞ்சது எவ்வளவு தெரியுமா? பழைய மனுஷன்ல நடந்து அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் வந்து பூந்துடும். கோபம் கொள்ளும் பொழுதெல்லாம் பிசாசு வரான்னு பைபிள் சொல்ல. கோபம் கொண்டு அந்த கோபத்திலிருந்து வெளியே வராமலே இருக்கும் பொழுது அவன் எடுத்துறான்.
நீங்க கோபம் பட்டோன்னு அவன் வந்து போடுறது இல்லை, நீங்க பொய் சொன்னோன்னு அவன் வந்து போடுறது இல்லை. அவன் வந்து நீங்க பொய்ய வந்து உங்க வாழ்க்கையா மாத்தும் போது சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? யாரை கேட்டா? அனனியா சபீராவை யார் கேட்டது? பேதுரு. சாத்தான் நிரப்பிட்டான். பார்த்தீங்களா? ஆவியினால் நிரப்பப்பட்டவன் சாத்தானால் நிரப்பப்பட்டவன். பிகாஸ் ஆஃப் பொய். கோபத்தினால் அவனை நிரப்பிட்டானுங்க. காயின் பொல்லாங்கனால் உண்டான சகோதரன் கோபத்துல கொன்னான். கோபம் தெரியுங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பகைக்கிற அளவுக்கு போகிற கோபம் நமக்கு வேண்டாம். ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை முழுசும் உங்களை வேதனைப்படுத்துறவங்க இருக்கத்தான் போறாங்க, உங்களை கேவலமா பேசுறவங்க இருக்கத்தான் போறாங்க. ஆனா நீங்க கோபமும் படலாம், அவங்களை மன்னிக்கவும் மன்னிக்க செய்யலாம். என்ன செய்ய போறீங்க? 32 வசனம் வாசிங்க. 31 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். பழைய மனுஷனை கலைந்து போடணும்னா கோபத்தை கலைந்து போடுங்க. கோபப்பட்டு சத்தத்தை உயர்த்துறோமே அதை கலைந்து போடுங்க. மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க. கோபப்பட்டு சில பேர் இதை அட்டிக்கிறது, அதை தூக்கி எறிகிறது, இதை தூக்கி எறிகிறது. சில பேரோட போன் கண்ணாடியில உடஞ்சிருக்கும் பாத்தீங்களா? அதெல்லாம் கீழே விழுந்து நொறுக்கிறது நினைக்காதீங்க, வீழ்த்தி நொறுக்குனதெல்லாம் இருக்குது. போன் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறது, போனை போட்டு உடைக்கிறது, அதை போட்டு உடைக்கிறது. ஏன்னா மனைவி அடிச்சா போலீஸ்காரன் வந்துருவோம், அல்லது புருஷனை அடிச்சா போச்சு. அப்புறம் என்ன அடிக்கிறது? பிளேட்டை போட்டு அடிக்கிறது, அதை போட்டு அடிக்கிறது. சகல விதமான கசப்பும் கோபமும் துர்க்குணமும் கூக்குரலும் மற்ற எந்த துர்க்குணம் கோபத்துல வர்ற எந்த செயலும் நம்மை விட்டு நீங்க கடவுள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவியை வச்சிருக்கிறார். அந்த புதிய ஆவி என்ன செய்யுது? கோபப்படும் பொழுதெல்லாம், சாந்தமா கோபப்படுற சூழ்நிலை வரும் போதெல்லாம் இப்படி நடக்க உங்களுக்குள்ள ஏவுது. எப்படி நடக்க ஏவுது? 32 வசனம் வாசி. ஒருவருக்கு ஒருவர் தயவாரு. உன் மேல கோபப்படுற மேல தயவு காமி, உன் மேல கோபப்படுற மேல ஒரு நல்ல எண்ணம் வை, அவன் மேல மன உருக்கம் இருக்கணும். ஏன் தெரியுமா நம்மள கோபப்படுத்தினாங்க? அவங்க சரியில்லை, அதனால தான் கோபப்படுத்திட்டாங்க. அதனால்தான் இயேசு சிலுவையில தொங்கும்போது சொன்னாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று. அவன் மேல ஒரு பரிதாபம், அவனே குத்துறான், அவனே அறையறான், துப்புறான், அவன் மேல இறக்க. ஏன் தெரியுமா? இயேசுக்கு தெரியுது அவன் ஒரு சீக்கான ஆளு. அவர்கள் அறிந்தார்கள், நான் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டான். அவனுக்கு அந்த வெளிச்சம் இல்லை, அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அவன் புதிய மனுஷனா வாழல, அவன் பழைய மனுஷனை தரித்திருக்கிறான். அதனால தான் நம்மளை காயப்படுத்துறான். பழைய மனுஷன் உள்ளவன் நம்மளை காயப்படுத்துற போது நம்ம பழைய மனுஷனா போயிடக்கூடாது. ஆனா நம்ம ஒருவருக்கு ஒருவர் தயவாகவும் மன உருக்கமா இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா, உங்க கணவர் உங்களுக்கு கோபப்படுத்தினா அவர் மேல ஒரு இறக்கம் வரணும். அந்த இறக்கத்தை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறான். அவர் மேல மன உருக்கம் வரணும். ஆண்டவரே அவர் எப்படியா தூக்கி எடுங்க, அவரை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். இந்த ஆளை எப்ப ஒழிச்சு கட்ட போறீங்க? இது எப்ப சாக போகுது? இதோட என் துக்க நாட்கள் முடிந்து போயிடும் அப்படின்னு வசனத்தெல்லாம் எடுத்து போட்டு என் சத்துருக்களை சரி கட்டுதலை நான் பார்ப்பேன். சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி, சங்கீதக்காரன் மாதிரி சொன்னவன் மண்டையை உடைப்ப நான். இயேசு சொல்ற மாதிரி சொல்லணும். ஆமென். பழைய உடன்படிக்கையில் அவன் சொன்னது சரி, புதிய உடன்படிக்கையில் அவன் சொன்னது பல. என் சத்துருக்கள் சரி கட்டுதல் நான் பார்க்கவே கூடாது ஆண்டவர். என் சத்துருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதப்பா. ஏன்னா நீ நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மலையை வருஷிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். என் சத்துருக்கள் சரி கட்டுதலை நான் பார்க்க கூடாது. அப்படியே என் சத்துருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம போய் அழுகிற உடனே அழணும். அழுகிற உடனே என்ன செய்யணும்? நம்ம வேதனைப்படுத்துறவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நான் ஓடி போய் அந்த நேரத்துல தான் அழுவணும். அவனை கட்டிப்பிடிச்சு சொல்லக்கூடாது. பக்கத்துல பார்த்தியா, எனக்கு பண்ணிட்டு போனா அந்த பண்ணி அதனாலதான் அப்படி நடந்துச்சுன்னு சொன்ன பார்த்தியா, அப்பவே அவரோட கோபம் சத்துருட்ட இந்த திரும்பி உங்க போட்டு வந்துடும். ஓ ஓ, உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாது, அவரோட கோபம் திரும்பி உங்க மேல வருமா? ஓ, நம்ம எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவரோட கோபம் நம்மளை எதிரிகள் மேல போகும்போது நம்ம போய் நிற்கணும் நடுவில். ஆண்டவரை அப்படி செஞ்சிடாது ப்ளீஸ், அவனுக்கு செஞ்சிடாது ப்ளீஸ், அவனுக்கு அப்படி நடக்கூடாது, அவங்களுக்கு அப்படி நடக்கூடாதப்பா, அவங்கள காப்பாத்திருங்க. என்னையே இப்படி காப்பாத்துறீங்க, நானா அவன் நல்லவனா? என்னையே நீங்க இப்படி மன்னிச்சிங்களே, அவனை மன்னிங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் மாறிட்டு அவங்க கொஞ்சம் லேட் ஆகணும், அவ்வளவுதான். எல்லாருமே அப்படிதான். அதனால அவனை மன்னிச்சிருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அதுவே ரட்சிக்கப்படாத செஞ்சாலும் நீங்க என்ன சொல்லணும்? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் ஆண்டவர். ஆமென்.
கர்த்தர் பாப்பார் மேலேருந்து துடிச்சு போயிடுவார். என்ன மாதிரியே பேசுறடா ஐயா, என்ன மாதிரியே நீ நடக்கிறடா ஐயா அடங்கி. ஆமேன். இதுக்காக தான் நான் சிலுவையில் ரத்த சிந்தினேன். ஆமேன். இதுக்காக தான் ரத்த சிந்தினேன். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இல்லை, உன்னை